முன்னாடி நம்ம செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சனை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இங்கே தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட்னா என்ன? ஸோ ஃபஸ்ட் பர்சனாக தெரியும் என்னையும் என்னை சார்ந்தவங்களும். செகண்ட் பர்சன்னா நான் சொல்கிறத டைரெக்டாக யார் கேட்குறீங்களோ, அதாவது நான் சொல்கிறத டைரெக்டாக யார் லிசன் பண்ணுறீங்க அவங்க தான் வந்துட்டு செகண்ட் பர்சன் சப்ஜெக்டாக வருவோம். அதாவது யூ, ப்ளூரல்லையும் யூ தான் வரும். இதே தேர்ட் பர்சன் சப்ஜெக்டில் வந்து எப்படின்னா, நானும் கிடையாது, என்னை சார்ந்தவங்களும் கிடையாது, அதே மாதிரி நீங்களும் கிடையாது, உங்களை சார்ந்தவங்களும் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே இல்லாத மூன்றாவது மனிதர். ஓகேங்களா? அதாவது படற்கை அப்படின்னு சொல்லுவோம். தன்னிலை, முன்னிலை, படற்கை அப்படின்னு தமிழில் வரும்ல, அதுதான் இந்த சப்ஜெக்ட். ஸோ இப்போ தேர்ட் பர்சன் வந்து படற்கை அப்படின்றது, அதாவது மூன்றாவது நபரை பற்றி பேசுகிறது. ஓகேங்களா? நானும் இல்லை, நீங்களும் இல்லை. இப்போ நான் நிற்கிறேன், எனக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களும் இல்லை. ஸோ நம்ம ரெண்டு பேரும் வேறு யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிறோம். ஸோ அதுதான் வந்து தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அது மாதிரியான யார், இப்போ சிங்குலர்னால் என்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்? ஹீ, ஷீ, இட், அப்புறம் நேம், ஏதாவது ஒரு பெயர். ஹீனா அவன். ஸோ யாராவது ஒரே ஒரு பையனை பற்றி பேசணுன்னா அவன், இல்லை ஒரு பெரியவங்களாக இருந்தாலுமே அதுக்குமே ஹீ தான் வரும். அவர் அப்படின்னாலும் ஹீ தான் வரும். இதே மாதிரி அவள் அப்படின்னா அவர் அப்படின்னாலும் அதுக்குமே நமக்கு வந்து என்னென்னா இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் வராதுங்க. அதாவது மரியாதைக்கும் சரி, மரியாதை இல்லாமல் இல்லை ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்றோம் அப்படின்னாலுமே ரெண்டுக்குமே நம்ம ஹீ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹீ இஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஹீ இஸ் மை ஃபாதர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீ தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான். ஸோ அடுத்தது ஷீ. ஷீன்றது அவள். இட், ஏதோ ஒரு பொருளோ இல்லை விலங்குனா இட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அது. நேம்னா பெயர், ஏதாவது ஒரு பெயர். ஏன்னா இது எல்லாமே வந்து சிங்குலர் சப்ஜெக்டை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த காலம் ஃபுல்லாகவே சிங்குலர். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸில் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட், இல்லைன்னா பெயர். பெயர்னால் ஒன்றும் இல்லை, ரமேஷ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர், ரம்யா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை வச்சு சொல்கிறோன்னா அதுக்குமே நம்ம இந்த சிங்குலர் சப்ஜெக்டில் வரும், தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டில். அதே தேர்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னா, ப்ளூரல்னால் நமக்கு தெரியும். ஸோ மூன்றாவது, அதாவது ப்ளூரல்னால் ஒன்றுக்கு மேற்பட்டவை. ஸோ அவர்கள், அவை அப்படின்னு. ஸோ யார் பல பேரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? மூன்றாவது மனிதர்கள் பல பேரை பற்றி பேசுகிறோன்னா அதுதான் வந்து தேங்கிற சப்ஜெக்ட். ஸோ அவர்கள், இல்லை அது வந்து பொருட்களாகவும் இருக்கலாம், இல்லை விலங்குகளாகவும் கூட இருக்கலாம். ஸோ அப்படி வரும்போது அவை அப்படின்றது. ஸோ இது ரெண்டுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா தேங்கிறது. நேம்ஸ். நேம்ஸ்னால் இங்கே வந்து பல பெயர்கள், அதாவது அட்லீஸ்ட் 2 பேராவது நம்ம இருக்கணும். ஸோ அப்படி வரும்போது நம்ம இங்கே வந்து ப்ளூரல் சப்ஜெக்டில் வரும். ஓகேங்களா? 2 பேரும் 3 பேர். இப்போ ஒன்றும் இல்லை, ரம்யா அண்ட் கலா, ராம் அண்ட் கல்யாண், ஸோ சம்திங் அந்த மாதிரி 2 பேர் இல்லை 3 பேர் இதெல்லாம் வச்சு சொல்லும்போது நம்ம இங்கே தேர்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸில் வரும். ஸோ இதுதாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் 2 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட் பர்சனுங்கிறது என்னையும் என்னை சார்ந்தவங்களை பற்றியும், அதாவது ஐ, வி. செகண்ட் பர்சனில் வருதும்போது நான் பேசுகிறது டைரெக்டாக லிசன் பண்ணுறவங்க. ஸோ அது வந்து யூ, ப்ளூரல்லையுமே யூ தான். தேர்ட் பர்சனில் வரும்போது என்னென்னா மூன்றாவது மனிதர்களை பற்றி, அவன், அவள், அது, அப்புறம் ஏதோ ஒரு பெயர். அப்புறம் வந்து ப்ளூரலில் என்ன வரும்னாக்கா தே, அப்புறம் நேம்ஸ். ஸோ இது தாங்க சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம பின்னாடி நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தேர்ட் பர்சனுக்கு பார்க்கலாம். ஸோ தேர்ட் பர்சனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட் சிங்குலரில் ஹீ, ஷீ, இட், அப்புறம் ஏதோ ஒரு பெயர் எழுதியிருக்கேன். ஸோ ஹீ இஸ் அ சிங்கர், அவன் ஒரு பாடகன். ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவள் அழகாக இருக்கிறாள். இட் இஸ் வெரி ஷார்ப். ஸோ ஏதோ ஒரு கூர்மையான ஒரு பொருள், அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து மிகவும் கூர்மையாக உள்ளது, அது கூர்மையாக உள்ளது அப்படின்னு. இதே இங்கே வந்து ஏதாவது ஒரு அனிமலை பற்றி கூட நீங்கள் ஏதாவது சொல்லலாம். ஓகேவா? த டாக் இஸ் பார்க்கிங். ஸோ அந்த நாய் குரைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இட் இஸ் பார்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது குரைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து வந்து ஏதாவது ஒரு பெயர். நான் சொன்னேன் இல்லையா, ராம் இஸ் ஸ்லீப்பிங், ராம் தூங்கி கொண்டு இருக்கிறான். ஸோ இதுதாங்க தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ ஹீ வச்சு ஒரு சென்டென்ஸ், ஷீ, இட் வச்சு, அப்புறம் ஏதாவது ஒரு பெயர் வச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இதுதான். ஸோ மூன்றாவது மனிதர்களை பற்றி சிங்குலரில் பார்த்துட்டோம். அடுத்தது ப்ளூரலில் வந்து தே.
அதுக்கப்புறம் நேம்ஸ் சொல்லினேன் இல்லையா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள். தே ஆர் ஒர்க்கிங். அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ தே வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து 2 பேர் 3 பேரோ யாரோ ஸோ இங்கே வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், நான் நேம்ஸுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 2 பேரோ இல்லை 3 பேரோ இல்லை 4 பேரோ அந்த மாதிரி பெயர்களை வச்சு நம்ம சொல்லும்போது இந்த தேர்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸில் வரும். அபி, கலா அண்ட் சுபா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அபி, கலா மற்றும் சுபா நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அபி அண்ட் கலா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அதுக்குமே அந்த இல்லை இன்னும் 2-3 பேர் எக்ஸ்ட்ராவாகவும் எழுதி அபி, கலா, சுபா அண்ட் ரம்யா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 பெயர் இல்லைனா 2க்கு மேற்பட்ட பெயர்களும் வச்சு எழுதும்போது நமக்கு அது வந்து என்ன சொல்லுவோம்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக இருக்குங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.